அரசு கருவூலத்திற்கு போக வேண்டிய பணத்தை தனது குடும்ப கருவூலத்திற்கு கொண்டு செல்கிறார் முதலமைச்சர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டுகிறார். தஞ்சாவூரில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் தேர்தல் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் RP உதயகுமார், வளர்மதி, CV சண்முகம், நத்தம் விசுவநாதன், ஜெயக்குமார், பொன்னையன், வைகை செல்வன், காமராஜர், OS மணியன், ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் கருத்துக்களை கேட்டறிந்து மனுவையும் பெற்றுக்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நத்தம் விசுவநாதன் கூறுகையில், மக்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான தேர்தல் அறிக்கை நிச்சயமாக பேசும் பொருளாக மக்களது எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும். திமுக 3000 ரூபாய் தருவது ஏமாற்று வேலை. கண்துடைப்பு. திமுக எந்த திட்டங்களையும் முழுமையாக செய்வதில்லை என்று கூறினார். பின்னர் பேட்டியளித்த ஜெயக்குமார் கூறுகையில், அரசு கருவூலத்திற்கு போற பணத்தை தனது வீட்டு கருவூலத்திற்கு கொண்டு செல்கிறார் முதலமைச்சர். அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்றும், விஜய் ஆட்சி அமைப்பார் என்று கூறுவது அனுமானத்தில் சொல்வது. உறுதியாக அதிமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். தேர்தல் அறிக்கையை நேரடியாக அந்தந்த பகுதிக்கு சென்று அவருடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் தெரிந்து அந்த தேர்தல் அறிக்கை இடம்பெற சொல்லியிருக்காங்க. அதான் ஒவ்வொருத்தரும் தொழிற்சங்கம், விவசாய சங்கம் போன்ற எல்லா சங்கங்கள் இருக்கு. அதே மாதிரி விவசாய சங்கம் மாதிரி என்னென்ன சங்கங்கள் இருக்கோ அந்த சங்கங்கள் பூரா தங்களுடைய கோரிக்கையில கட்சிக்காரர்களுடைய இது மட்டும் இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுநல சங்கங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவர் என்ன சொல்றாங்களோ தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்யலாம். அதை போல இதுல எது சாத்தியமோ அதை போல எடுத்து பொதுச்செயலாளருடைய ஒப்புதல் பெற்று இறுதியாக கழக தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வெளியிடுவோம். அதெல்லாம் தேர்தல் தலைமை பொதுச் செயலாளர் பார்த்துக்காரு. விவசாயிகள் கோரிக்கை அப்படி அளவுக்கு விவசாயிகள் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு இல்லை. அந்த கோரிக்கையெல்லாம் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததுனால இந்த இங்கே கொடுக்கப்பட்டிருக்க கோரிக்கையில் அத்தனைக்கு சாத்தியம் அத்தனையும் தொகுத்து அதில் செய்கிற அவர் கோரிக்கையிலன்னா முக்கியமான கோரிக்கையெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம். இந்த தேர்தல் அறிக்கை எதுக்கு தேவைன்னா மக்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் தேர்தல். இந்த அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் இருக்கு. பொதுக்குழு தொகுப்பூதியத்திலையா? இந்த தொகுப்பூதியத்தில் திமுக பொங்கல் தொகுப்பூதியம் திமுக எதை செஞ்சாலும் ஒரு ஏமாத்து ஐவாசான கண்துடைப்பு தானே. கண்துடைப்பு அந்த திமுக செஞ்ச எது செஞ்சாலும் முழுமையா செய்யறது இல்லை. பேருக்கு அப்படியே கண்துடைப்பு அவ்வளவுதான். அதனுடைய அந்த மக்களுடைய விருப்பத்தை முழுமையா பூர்த்தி செய்யற மாதிரி இருக்காது. இளம் பெரியார் இளம் பெரியார் உதயநிதி அதெல்லாம் நீங்க இவர்கிட்ட கேளுங்க, அதுக்கு சொல்லுவார் பதில். ஒட்டுமொத்தமா அவருடைய குடும்ப கருவுல அது நிரம்பி இருக்கு. அரசு கருவுல நிரம்பல. அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய பணத்தை குடும்ப கருவூலம், அதனாலதான் இருக்கிறோம். கண்டிப்பா அந்த நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அண்ணன் நிதி அமைச்சராக நீங்க அனுமானத்துல சொல்றீங்க. ஆனா உறுதியா சொல்றதுன்னா தெரியுமா, அதிமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று
தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இதுதான் பொதுச்சாளர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆனா இப்ப அதிமுக பிரமுகர்கள் எல்லாமே தாவேக்காவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி யார் அதை பயணிக்கிறாங்க சொல்லுங்க. ஜேசிடி பிரபாகரன் செங்கோட்டையன் ஏங்க ஒரு சிலர் போனதுனால எல்லாரும் பயணம் செய்யறாங்களா? கிடையாது. யாரும் போக மாட்டாங்க. யாரும் போக மாட்டாங்க. அதாவது முன்னோடி மூத்தவர்கள் எல்லாமே தாவேக்காவை நீங்க வேணா போவீங்க, நாங்க போக மாட்டோம்.